பார்க்க போகிற வீடியோ ஜாவாஸ்கிரிப்டோட அரே மெத்தட்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த மெத்தட் புஷ் மெத்தட் தான். ஆனால் என்ன அப்படின்னா புஷ் மெத்தட் வந்து வித்தவுட் ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் வித் ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணி, ஸ்ப்ரெட் மெத்தட் வந்து ESX 6 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி புஷ்லையும் வித் ஸ்ப்ரெட் மெத்தட் வித்தவுட் ஸ்ப்ரெட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். புஷ் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் அரேஸை வந்து ஆட் பண்ணும். அரேஸில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மோர் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக தான் புஷ் மெத்தட் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரேயில் வந்து ஒரு 2 எலமெண்ட்டு மட்டும் தான் இருக்குது, 1 2. எனக்கு வந்து 10 எலமெண்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல இல்லை ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் நான் இதை ஆட் பண்ணணுன்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா புஷ் பண்ணுவேன். என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணுமோ அதை இருக்கிற அரேயில் நான் என்ன பண்ணுவேன், புஷ் பண்ணும்போது அது என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும் அந்த புது ஒரு அரேவை. புது அரேயில் எக்ஸிஸ்டிங் அரேயோட லென்த் வந்து அதிகமாகும். ஸோ இப்போது வந்து 1 2ன்னு இருந்தது, நான் வந்து 10 நம்பர்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட லென்த்து 10 ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு அரே வந்து புஷ் மெத்தட், அரே மெத்தடில் புஷ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதே வேலையை நம்ம ஸ்ப்ரெட் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட்டும் அதே தான் பண்ணும். ஆனால் அது என்ன பண்ணுன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் புது அரேவாக 1 by 1 ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு புது அரேவை கொடுக்கும். எக்ஸிஸ்டிங் அரேவை டச் பண்ணாது. இதுதான் பெரிய பெனிஃபிட்டு நம்ம ஸ்ப்ரெட் மெத்தட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை விட வேறு என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்ப்ரெட்லன்னு பார்த்தீங்கன்னா டைம். நம்ம array.push கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் அரேயில் தான் அந்த எலமெண்ட்ஸ் என்ன ஆகும், ஆட் ஆகும். அதை விட ஸ்பீடாக நம்மளுக்கு ஆட் பண்ணும் ஸ்ப்ரெட் மெத்தட், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் சின்டெக்ஸ். ஸோ வந்து array.pushன்னு கொடுத்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்ப்ரெட் சின்டெக்ஸ்னால் வெறும் 3 டாட் போதும் நம்மளோட அரேவை புஷ் எலமெண்ட்ஸை அரேயில் புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா புஷ்னால் என்னென்னா எலமெண்ட்ஸை இருக்கிற அரேயில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் ஸ்ப்ரெட் மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அது ஒரு புது அரேவாக கொடுக்கும். இது புஷ் வந்து எக்ஸிஸ்டிங் அரேலேயே அந்த எலமெண்ட்ஸை ஆட் பண்ணும். ஸோ நம்ம போய் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் புஷ்னா என்ன, ஸ்ப்ரெட்னா என்னன்னு. இப்போ போய் பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் push.htmlனு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னாதான் ஜஸ்ட் இந்த .html போதும். நான் யூஸ் பண்ணுற ஐடி பார்த்திங்கன்னா விஷுவல் கோடு. நீங்கள் எந்த ஐடி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம HTML 5 போட்டுக்கலாம். அப்போ அதோட திங்ஸ்லாம் வந்துடும். இப்போ நான் இதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் டேக் போடுறேன். ஸ்கிரிப்டை டேக் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை ஹெட்குள்ளேயும் போட்டுக்கலாம், பாடிக்குள்ளேயும் போட்டுக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அரே க்ரியேட் பண்ணுவோம். புஷ்அப் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அரே 1ன்னு எடுத்துப்போம். இதில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு A, B, Cன்னு கொடுக்குறேன். ஓகேவா, அவ்வளோதான். இதை இன்னொரு அரேயில் நான் காப்பி பண்ணுறேன். அரே 2 அப்படின்றதில் அரே 1 என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். இப்போ இது நார்மல் புஷ் மெத்தட். நான் இங்கே போட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இது புஷ் மெத்தட். ஓகே, இது புஷ் மெத்தட். ஓகே, போட்டாச்சு. இப்போது நான் இந்த அரே 2க்கு தான், நல்லா பார்த்துக்கோங்க, இது தனி வேரியபிள், இது தனி வேரியபிள். ஜஸ்ட் இதை தான் இதுக்குள்ளே காப்பி பண்ணியிருக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த array2.push அப்படின்னு போட்டுட்டு நான் DN போடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், ABCன்னு இருக்கிறது DN இன்னொரு எலமெண்ட் ஆட் ஆகிருக்கணும். ஸோ console.log array1 அப்படின்றது எக்ஸிஸ்டிங் அரே. ஓகேவா, ஸோ console.log ரெண்டையும் போடுறேன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க array2, array2. நான் புஷ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்,
அரேயில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணும். ஆனால் அது எப்படி எஃபெக்ட் ஆகும், எக்ஸிஸ்டிங் அரேலையும் எஃபெக்ட் ஆகும். என்ன தான் நம்ம அரேவை இன்னொரு தனி வேரியபிளை போட்டு நம்ம புஷ் பண்ணினாலும் நம்மளோட எக்ஸிஸ்டிங் அரே வந்து என்ன ஆகும், எஃபெக்ட் ஆகும். இப்போ போய் நான் உங்களுக்கு ப்ரௌசரில் காமிக்கிறேன். அரே 1லேயும் ABCD இருக்கும், அரே 2லேயும் ABCD இருக்கும். ஸோ நம்ம ஆனால் ஆட் பண்ணது அது அரே 2க்கு தான். ஸோ புஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணிக்கும், எக்ஸிஸ்டிங் அரேவையும் அப்டேட் பண்ணும். இப்போ போய் நான் உங்களுக்கு ப்ரௌசரில் காமிக்கிறேன். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்தேன். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். சரி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா நம்ம ஏ அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்ட்ரிங்காக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஏபிசின்னு போட்டிருந்தேன். நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கோங்க. இந்த 2 கோட்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஏ வந்து அன்டிஃபைன்டுன்னு காமிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணணும், நம்பராக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணால் இன்ஸ்பெக்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்சோல். இந்த கன்சோல் போனீங்கன்னா அரே 1 இருக்கும். பாருங்கள், அரே 1 வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து புஷ் பண்ணல. கரெக்டாக அரே 2ல் தான் நம்ம புஷ் பண்ணியிருந்தோம் ஆனால் அரே 1ன்றது எக்ஸிஸ்டிங் அரே, ஆல்ரெடி இருந்த அரே. ஸோ அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. தெரியுதா, 2 அரேயுமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ புஷ் மெத்தட் யூஸ் பண்ணுறனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எக்ஸிஸ்டிங் அரேவையும் மாற்றி விட்டுரும். இதே வந்து ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணி இதே மாதிரி போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு பாருங்கள், அது எக்ஸிஸ்டிங் அரேவை டச் பண்ணியிருக்காது, புது அரேவாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ போய் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெட் மெத்தட் வச்சு பார்ப்போம். இப்போது ஸ்ப்ரெட் மெத்தட் வழியாக நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி பண்ணணும். ஸோ புஷ்ன்றது என்னது, அரேயில் எலமெண்ட் ஆட் பண்ணுறது. இது அரே, அதில் நம்ம ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நான் எலமெண்ட்னா என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒரு எலமெண்ட்டு தான். இது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், வேல்யூவாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு எலமெண்ட் தான். ஸோ ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்டை எலமெண்ட்டாக நம்மளால் புஷ் பண்ண முடியும் புஷ் வச்சு. இதுதான் புஷ். இப்போது நம்மளுக்கு என்னாச்சு, புஷ் யூஸ் பண்ணனா, வெறும் புஷ் மட்டும் யூஸ் பண்ணனால என்னாச்சு, எக்ஸிஸ்டிங் அரேவை டைரெக்டாக எஃபெக்ட் பண்ணிருச்சு. இதே நம்ம ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எப்படி ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, இந்த அரே 1 எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணிக்கிட்டோம் புது வேரியபிளாக. ஸோ இப்படி டைரெக்டாக எடுத்து நம்மளுக்கு காப்பி பண்ணனால நம்ம புஷ் பண்ணும்போது என்னாச்சு, எக்ஸிஸ்டிங் அரேவும் எஃபெக்ட் ஆச்சு. தட் மீன்ஸ் அரே 1ம் எஃபெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி எஃபெக்ட் ஆகக்கூடாது, எனக்கு புது அரேவாக தான் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த காப்பி பண்ணுறோம் இல்லையா, இந்த அரேவை எடுத்து புது வேரியபிளுக்கு காப்பி பண்ணுற இடத்துலையே நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட்னால என்னது, 3 டாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 3 டாட் கொடுத்துட்டா போதும். என்ன பண்ணுது, இது புதுசாக ஒரு வேரியபிளாக க்ரியேட் ஆயிரும். இப்போ புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அரே 1 இதை வந்து எக்ஸிஸ்டிங் அரேவை எஃபெக்ட் பண்ணாமல் புது அரேவாக க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்ப்ரெட் மெத்தடுக்கு காப்பி பண்ணும்போது வேரியபிளை 3 டாட் வச்சு காப்பி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ தான் அது என்ன பண்ணும், ஒரு நியூ அரேவாக க்ரியேட் பண்ணும். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போது நம்ம ப்ரௌசர் வந்துட்டோம். ஸோ நம்ம சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா என்ன சொல்லியிருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், என்னோடய அரே 2 தான் புது அரேவாக க்ரியேட் ஆகிருக்கு. பழைய அரே டிஸ்டர்ப்டே ஆகலை, ஏபிசி மட்டும்தான் இருக்குது. புது அரேயில் மட்டும் என்ன இருக்குது, டின்ற எலமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து புஷ்ஷுக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி புஷ் யூஸ் பண்ணிங்கன்னா புது அரே க்ரியேட் ஆகும். ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணாமல் புஷ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அரே எஃபெக்ட் ஆகும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புஷ் அண்ட் ஸ்ப்ரெட். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டரில் நம்ம பார்ப்போம்.